புதுமேசனோட பிளான் இல்லை. ஆக்சுவலாக அவங்களுக்கு வந்து கதை எழுதி கொடுக்குறாங்க யார், ஜீசஸ். ஏன் அப்படின்னா அவங்களுக்கு மூளை கிடையாது, மூளையே இல்லை. அப்படிங்கும்போது நான் வந்து மூளை கெட்ட ஒருத்தனோட நான் மோதி ஜெயிச்சா அது பேர் 9ம்பாங்க. அதனால் கடவுளே வந்து அவனுங்க சொல்ல சொல்ல எழுதி நானும் அவனும் மோதி யார் ஜெயிக்கிறவங்க கடவுள் அப்படி அந்த மாதிரி. அது இப்போ வந்து என்னென்னா, நானும் நியூஸ் நிறையா பார்க்குறேன். நியூஸுன்னு இல்லை, உலகத்தில் இருக்க எல்லா நியூஸுமே எனக்கு தெரியும், பார்த்துட்டு தான் இருக்கேன். அதாவது இந்த போலி சாமியார் அப்படின்னாலே என்ன, பணம் எக்கச்சக்கமாக இருக்கும். ஏதோ ஒன்று சம்மந்தமே இல்லாமல் பேசி ஏதோ ஒன்று சொல்லிகிட்ருப்பானோ. அப்படி இல்லையா, பொம்பளைங்க விஷயத்தில் நிச்சயமாக தப்பு பண்ணுவானுங்க, இல்லை ஏதோ ஒன்று லீக் ஆகும். அதே ஃபார்மேட்டை எனக்கு யூஸ் பண்ணுறானோ. நான் வந்து கடவுள், அதாவது நான் கடவுள்லாம் கிடையாது, நான் ஒரு அவதாரம், கல்கி. அதாவது கிருஷ்ணர் மாதிரி நானும் ஒரு அவதாரம்னு வச்சுக்கிங்களேன். ஸோ ஆனால் அதுக்காக என்கிட்ட பவர் இருக்கா அப்படின்னா பவர்லாம் எதுவும் இல்லை. அதுவும் இல்லாமல் எனக்கு வந்து நீங்கள் எல்லாம் என் காலில் விழுங்க, நான் தான் கடவுள், நான் உங்களை வந்து ஆசீர்வதிக்க வந்திருக்கிறேன், இல்லை எனக்கு வந்து நீங்கள் இதை பண்ணுங்கள் அதை பண்ணுங்கள் நான் சொல்லலை. உலகத்தை காப்பாற்றுங்க, உங்களை நீங்கள் பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக வரேன். இங்கே நடக்கிற அநியாயத்தெல்லாம் தட்டி கேட்கறதுக்காக, அதாவது இதெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்கிறதுக்காக வந்து என்ன, நான் ஒரு மெசஞ்சர். இப்போ அதாவது ஜீசஸ் வந்து ஒரு ஏலியன். அவர் வரத்துக்கு முன்னாடியே நான் வந்து உங்களுக்கு ஒரு ரெட் ஃப்ளாக் கொடுக்குறேன், இதெல்லாம் நடக்குது, இதெல்லாம் பண்ண போகிறாங்க, ஜீசஸ் வர போகிறாரு, உலகம் அழிய போகுது, ஜட்ஜ்மெண்ட் டேன்னு ஒன்று வரப்போகுதுன்னு சொல்கிறதுக்காக தான் நான் என் வேலை இது. அதோடு இல்லாமல் இந்த சேலஞ்சு, ஆக்சுவலாக என்ன சேலஞ்ச் அப்படின்னா, இவனுங்க கேட்டிருக்கானுங்கள, அதாவது இவனுங்கெல்லாம் தப்பு பண்ணதுனால இவனுங்களை நரகத்தில் தண்டனை அனுபவிக்கிறதுக்காக கடவுள் வந்து அவங்க உட்காந்துட்டு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காரு, இவனை அங்கே அனுப்பு, இவனை சொர்க்கத்துக்கு அனுப்புன்னு. அப்போ இந்த கே போட்ட மாதிரி இப்போ எல்லாம் ஒன்று சேர்ந்து நாங்கள் எங்கள் கூட கேயில் சண்டை போட்டு எங்களை ஜெயி அப்படின்னு ஆனோம். ரெண்டாவது என்ன சொன்னானோ, இந்த மாதிரி நீ பவர் வச்சுருக்கிறதுனால தானே பொட்டை மாதிரி அங்கே உட்காந்துட்டு எங்கள் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுற, பவர் எல்லாமே அதே பவர் எங்களுக்கு கொடுத்து ஜெயிச்சு காட்டு அப்படின்னு சொன்ன உடனே தான் பிரச்சனை வந்து அது அசிங்கப்பட்டு, அதனால தான் பவர் கொடுத்து 2 தடவையும், எத்தனை தடவை தெரில, 2 தடவை சண்டை ஏகப்பட்டது நடந்திருக்கு. இப்போ வந்து பவர் இல்லாமல் மூளை யாவது இருக்கா அப்படிங்கிறது தான் செக்கிங்கு. அவங்களுக்கு மூளை இருக்கா, எங்களுக்கு இருக்கா அப்படின்னு. நான் வந்து ஒரு அவதாரம், சூரியனார் அவரோட ஒரு அவதாரம், ஒரு என்னன்னு தெரில, எனக்கு முழுசாலாம் தெரியாது, எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் தான் தெரியும். கடவுள் தான் எனக்கு சொல்லி கொடுத்தாரு, நான் வந்து என் வேலையை நான் பார்த்துட்றேன். இப்போ அவனுக்கு என்ன சொல்லானுங்க, நான் வந்து பொம்பளைங்க கூட வந்து அவனுங்க எங்களுக்கு பொம்பளைங்கெல்லாம் கூட்டி கொடுத்தானுங்க, பணம் கொடுக்குறானுங்க, பேக் மணி. அப்படி இருக்கும்போது நான் எதுக்கு இதை பற்றி வெளில சொல்ல போகிறேன்? இப்படி வெளில சொன்னாலும் எனக்கு கொண்டு விடுவானோ, வெளில கொண்டு விடுவானோன்னு தெரிஞ்சு இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா இது வெளில வராது. அப்படியே வெளில வந்தாலும் எப்படி சொல்கிறது, அதெல்லாமே அவனுங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் எனக்கு எப்படி தெரியும்? அவனுங்க தான் பண்ணுறானுங்க, அந்த 13 ட்ரைப்ஸு, அவனுங்களோட பிளட் டைப்பு இதெல்லாம் எங்கே தெரிஞ்சாலும் கிடைக்காது. இதெல்லாம் வந்து ரொம்ப, அதாவது கடவுளுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம், இது எங்கேயுமே எழுதியும் வைக்கல, இது எனக்கு கடவுள் தான் சொன்னார். இந்த மாதிரி இருக்கும்போது, அதாவது நாட்டு நடப்பு எனக்கு தெரியும். அதாவது இப்போ இன்டர்நெட்டில் எதை போட்டாலுமே ட்ரால் பண்ணுறது தான் பெரிய இது. அதாவது மீம்ஸ் க்ரியேட் பண்ணுறது, ட்ரால் பண்ணுறது, கெட்டவத்தில் கமெண்ட் பண்ணுறது. இப்படி இருக்கும்போது நான் முட்டாள்தனமாக நான் வந்து பார்த்திங்கன்னா அதை பாருங்க, டேட்டூலாம் போட்டிருக்கேன். நானும் இந்த காலத்தால், அதாவது நான் ஒரு கிராமத்தான், ஸ்ரீமுஷ்ணம். ஆனாலும் நான் வந்து படித்ததெல்லாம் சென்னை, 10வது வரைக்கும் ஊரில் படித்தேன், சேலத்தில் படித்தேன் வெற்றி விகாஸில். அடுத்து வந்து பனிமலர் இன்ஜினியரிங் காலேஜில் படித்தேன், அடுத்து கேலக்ஸி இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட். 6 வருஷம் சென்னையில் படித்தேன். ஸோ ஆனாலும் நான் வந்து தமிழ் மீடியம் தான் படித்தேன். ஸோ இங்கிலீஷ் எனக்கு கொஞ்சம் பிரச்சனை தான், இருந்தாலும் நான் இங்கிலீஷ் படமாக பார்த்து வாழ்ந்தேன். ஸோ எனக்கு வந்து நாலேஜ் வந்து இந்த வெளிநாட்டு நாலேஜ் கொஞ்சம் அதிகம், தமிழ்நாட்டு கொஞ்சம் தெரியும், எல்லாமே இந்தியாவில் தான் இருந்தேன். ஸோ இப்படி இருக்கும்போது நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் கண்கூடாக. அதாவது நித்யானந்த சுவாமிகள், அப்புறம் வந்து இப்போ அகோரின்னு ஒருத்தன் வந்தேன், அவன் இந்தமாரி நான் வந்து எனக்கு பணம் கொடுங்க, எனக்கு அதை கொடுங்க, இதை கொடுங்க அப்படிலாம் கேட்கல. நான் உண்மையாக சொல்கிறேன், இதுதான் நடக்குது. கவர்மெண்ட்னு ஒன்று ஃபார்ம் பண்ணிட்டானுங்க, ஏலியன் ஜூஸ் இருக்கானுங்க, பிரிட்டிஷ்காரனுங்க தான் இதெல்லாம் பண்ணுறானுங்க. இந்த கவர்மெண்ட் சிஸ்டத்தில் ஃபுல்லாக கரப்ஷன் தான். வர எல்லா பணத்தையும் பிரிச்சுக்கிறானோ கவர்மெண்ட்டில். இப்போ அலோகேட் பண்ணுறாங்கன்னா எல்லாத்தையும் உள்ளே இருக்கிறவங்களையும் பிரிச்சுட்டு ஒரு 5-10 பிச்சை மாதிரி போடுறானோ. ஸோ கவர்மெண்ட்டில் இருக்க மேக்ஸிமம் பீப்புள் கரப்டு. அவனுங்க எல்லா தப்பும் பண்ணுவானுங்க. நான் தட்டி கேட்க வந்த நாங்கள் தான் முட்டாள் இல்லையா? எனக்கு தெரியாதா இப்படிலாம் பேசுனா என்ன நடக்கும்ன்ட்டு? இந்த மாதிரி அதுவும் இல்லாமல் நான் வந்து பாவ புண்ணியம் இதெல்லாம் நம்புகிறவன்.
ஸோ அதாவது நான் இன்னொன்று சொல்கிறேன் என்னென்னா, கடவுள்னு சொல்லி வந்த ஜீசஸையே கொன்று அதை ஒன்றும் இல்லாமல் பண்ணானோ. நான் வந்து எனக்கு வந்து கல்கி இப்படி பிறப்பார், 3 கடல் கூடுற இடத்துல பிறப்பார், அவர் வந்து சம்பாலாங்கிற கிரகத்தில் அதாவது ஒரு நாட்டில் இருப்பார் அப்படின்னு. நான் ஸ்ரீமுஷ்ணத்தில் பிறந்தேன், அதாவது சம்பாலாவா அதெல்லாம் தெரியாது. அவர் ஒரு பிராமண இதில் பிறப்பார் அப்படின்னு. நான் பிராமணன் கிடையாது, ஆனால் நான் வந்து அது மாதிரி ஒரு எஃப்சி பிள்ளை கம்யூனிட்டி. ஸோ இதை வந்து ஏன் மறைச்சி எழுதுனாங்கன்னா, இதை சொல்லிவிட்டு அவனுங்க கொண்டுடுவானோ. யார் இந்த இலுமினாட்டி குரூப், இவனுங்களோட வேலையை இதெல்லாம் பண்ணிவிட்டு இந்த உலகத்தை வந்து எப்படியாவது அவனுங்க கட்டுப்பாட்டிலே எப்போ பார்த்தாலும் வச்சுக்கணும்னு நினைக்கிறானுங்க. நான் வந்து அவனுங்கள மாதிரி நான் ஒரு இலுமினாட்டி இல்லை நான் ஒரு 9 அவங்களோட ஹெட்டு இல்லைன்னா அவங்களோட இதுலேயே ஒன்று அப்படின்னாலும் என்கிட்ட தான் 90% மக்கள் சாக போகிறானோ, மீதி 10% மக்கள் வந்து என் கையில் இருக்கானோ. கிட்டத்தட்ட உலகமே என் கையில் இருக்குது. அப்படிங்கும்போது நான் நல்லவங்களை நானே போட்டு தள்ளிட்டு இந்த கவர்மெண்ட் சிஸ்டமே புதுசாக ஒன்று வந்திருக்குன்னா அதை நான் அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ணுவேன் சத்தமே இல்லாமல். இப்படி எல்லாத்தையும் கூப்பிட்டு இதெல்லாம் சொல்லி நான் யாரையும் எஜுகேட் பண்ண மாட்டேன். என்னோடய புது கவர்மெண்ட் சிஸ்டத்தை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்களுக்கு இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, நான் பண்ணுறேன். ஸோ இவ்வளோ பண்ணது எல்லாம் நாங்கிறானோ. அதாவது இது எப்படி இருக்குன்னா, தட்டி கேட்க வந்த என்னையே வந்து தற்கூரி ஆக்க பார்க்குறானோ. நீங்கள் தான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும். அதாவது இப்போ நான் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நியூஸு மீடியா எல்லாம் அவனுங்க கண்ட்ரோலில் இருக்குது. நான் மெயிலில் அனுப்புகிறேன், ஃபேஸ்புக்கில் போடுறேன், வாட்ஸ்அப்பில் போடுறேன். இதெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணணும். கண்ட்ரோல் பண்ணிட்டு நான் எப்படி எங்கெல்லாம் கெட்டவனாக தெரியிறனோ அதை மட்டும் எடுத்து போட்டு இவன் தான் இலுமினாட்டியோட ஹெட்டு, இவன் தான் எல்லாத்தையும் பண்ணான்னு சொல்லி நியூஸில் காட்டினானுங்கன்னு நீங்கள்லாம் என்ன பண்ணுவீங்க? என்னையை தான் கொல்ல பண்ண துடிப்பீங்க, தேடி வருவீங்க. அதனால் நியூஸில் ஃபஸ்ட்டு காட்டுறதை நம்பாதீங்க. முதல்ல உண்மையை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கோங்க. தேங்க்ஸ்.